செல்போன் போதுங்கய்யா வாழ்க்கையை நடத்துறதுக்கு. டிவிய தொலைச்சிருங்க. வாழ்க்கையில பெரிய நிம்மதியோட இருக்கலாம். செல்போன்ல நியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானத மட்டும் பார்ப்பீங்க. உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ திணிக்க முடியாது. இந்துக்கள் எல்லோரும் தயவு செய்து டிவி பார்க்கறத நிறுத்திருங்க. செல்போனோட போதும். சோசியல் மீடியா போதும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கலாம். நேர்மையோடு வாழலாம். யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. பாடியை டீடாக்ஸ் பண்றது, மனசை டீடாக்ஸ் பண்றது. எளிமையான இனிமையான சைவ உணவு பாடியை டீடாக்ஸ் பண்ணும். டிவியை தொலைக்கிறது, டிவி சீரியல்களை தொலைக்கிறது மனசை டீடாக்ஸ் பண்ணும். ஐயா, வாழ்க்கை வெறும் சொத்து சார்ந்தது அல்ல, நீங்கள் வைத்திருக்கும் ஞான தெளிவு சார்ந்தது. உங்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் உலகை பற்றியும் கடவுளை பற்றியும் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கின்றீர்களோ அது சார்ந்தது உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு. The value of you is not the zeros in your bank balance, but the heroes you cherish in your inner space. Who is your hero? யார் உங்கள் வாழ்க்கையின் நாயகன்? யார் உங்கள் மீது மிகுந்த தாக்கத்தை செலுத்துகிறார்கள்? கட் அவுட் காலத்துக்கெல்லாம் கெட் அவுட் சொல்லுங்கய்யா. தெளிவா சிந்திக்க துவங்குங்கள். வாழ்க்கையின் நோக்கையும் போக்கையும். எப்படி எல்லா துறையிலையும் டெமோக்ரஸி வந்தது, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் துறையிலையும் டெமோக்ரஸி தாங்க சோசியல் மீடியா. யாரு வேணா ஒரு செல்போன் மூலமா தங்களுடைய கருத்தை சொல்ல முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். இந்த லார்ஜ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி சேனல்ஸ் ஆரம்பிச்சு அதை ரிலே பண்ற டிடிஹெச்சையும் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்து நமக்கு தேவையான இன்ஃப்ளூயன்ஸ் மக்கள் மேல திணிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லி அவனை 24 மணி நேரமும் அளவுக்கு மீறின செக்ஸ் வயலன்ஸ் சார்ந்த பொழுதுபோக்குன்ற பேரால வாழ்க்கை போக்கை செய்ய வச்சு அழிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரங்கராஜ் பாண்டே, மாரிதாஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வாங்க கத்துக்கோங்க. மனசை டீடாக்ஸ் பண்ணுங்க. டிவி பொட்டியை தூக்கி உடைக்கிறது மூலமா. அடுப்பை உடைத்தால் உடம்பு டீடாக்ஸ் ஆகும், டிவியை உடைச்சா மனசு டீடாக்ஸ் ஆகும். அடுப்புக்கும் டிவிக்கும் விடை கொடுத்து விடுங்கள். விடை கொடுக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அதை உபயோகப்படுத்துகின்ற நேரத்தையாவது குறைத்துக் கொள்ளுங்கள்.